ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நாங்கள் இந்த குறும்படங்கிற பெரிய கலைப்பயணத்தை துவங்கியிருக்கோம். இது எங்கள் முதல் முயற்சி. தவறுகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தான் எங்களை மன்னித்து ஆதரவு தரணும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்யாணம் என்னங்க சொன்னீங்க? அனாதை பிள்ளைங்க 2 பேரும் தம்பியை பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க. இப்போ கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுறீங்க. இந்த பாருங்க இல்லையா, அவனை ஏதாவது ஹாஸ்டல்ல நான் சேர்த்து விட்டுறேன். சும்மா இந்த சாக்கல சொல்லி பாலில டீ தூளும் இல்ல. ஒரு சுடு தண்ணியாவது வைமா, மாத்திரை முழுங்கிறதுக்கு. ஏன் சுடு தண்ணியில தான் இறங்குமா? 10 தண்ணி குடிச்சா தொண்டையில இறங்காதா? உனக்கு எத்தனை நோய் இருக்கிறோ தெரியல. உன் டப்பா எடுத்து தண்ணி ஊற்றி தொலைகிறேன். சோறு வடிக்க நேரம் ஆகும். இந்தா சொல்ல அரை மாதிரி நிக்கிற. என்ன பாக்குற? வீட்டுல யாரும் இல்ல, நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். என்னமோ புதுசா காலை பிடிச்சு விடுற மாதிரி பாத்துட்டு இருக்க. வந்து புடியா வாயா. கண்டிப்புக்கிற தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கலாம், மன்னிப்பு கொடுக்கலாமா? நீ தலகணம் அக்கறமும் அநியாயம் செஞ்சுவா. உனக்காக எப்படி மன்னிச்சிடுங்க. என்ன சொன்னாலும் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறீங்க. நானே அம்மாவோட வளர்ப்பையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1000 ரூபாய் கடந்தா மறைக்கிற இந்த காலத்துல கொண்டு வந்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கணும். நீங்க நல்லது. ஐயோ தாடி கட்டுறானே, காத்திருந்தோம் போடாடி நேத்து வந்தோம் கொண்டு போட மாதிரி போயிட்டானே. ஐயோ இதை விட நல்ல போல ஒரு கல்யாணம் வைக்கிட்ட இந்த மாதிரி வீட்டுக்காரியே வெச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். என்னடி சொன்னேன்? அண்ணியும் பொண்ணையும் தெய்வமா நினைக்கிறவன் நானு. போது நிறுத்து. ஏன் சம்பளம் படிச்சுற? இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். உன்கிட்ட என்னையா சொன்னேன்? நான் ஒரே பொண்ணு ஆசாசையா வளர்த்திருக்கேன். நல்ல படிப்பு ஒரே பையனா இருக்கணும், கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா என் பொண்ணு நல்ல போடுவாங்க. விவசாய மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். விவசாயத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க முன்னுக்கு வருதோ அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. வாங்கப்பா போலாம். இதுதான்டா விவசாயிக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு என் மகனே போகுதுடா. நீங்கள் ஐ லவ் யூன்னு சொன்னது நீங்கள் கொடுக்குற பூவை நான் வாங்கி வச்சுக்கணும்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுலேருந்து பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போய் பணம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த காசு பணம் தீர்ந்ததுக்கப்புறம் உங்கள் முஞ்ச நான் பார்ப்பேன், அப்புறம் என் முஞ்ச இன்னொருத்தன் பார்ப்பான். கதிர், மரியாதையே பேசு. நான் காதலிக்கிறேன்னு என் வாயை திறந்து சொல்லியிருக்கனா? சொல்லு. இப்பதான் புரியுது. இங்க பாரு, இனிமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. இனிமே என்ன தேடி வர வேலை வச்சுக்காது. இனிமே என்கிட்ட பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் மரியாதையா பேசு. இப்ப நீங்க போறியா இல்ல சத்தம் போட்டு ஊரை கூப்பிடவா? எலும்ப எண்ணிருவாங்க. போடா இங்க இருந்து. டாக்டர்மான்னு வாய் நிறையா ஒன்று கூப்பிடுறோம். யாருமா நீ? ஏமா இவ்வளவு சின்ன வயசுல சாக போற? ஒரு அறிவு இல்ல, சாகிறதா முடிவா?